நடைபெற்ற 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் 6850 பயனாளிகளுக்கு 51,31,00,000 மதிப்பில் கடனுதவிகளை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் வழங்கினார். மயிலாடுதுறையில் கூட்டுறவுத்துறையின் 72வது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது. எம்எல்ஏக்கள் ராஜமுருகன், நிவேதா முருகன், பன்னீர்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் கலந்து கொண்டு 6850 பயனாளிகளுக்கு 51,31,00,000 ரூபாய் மதிப்பில் கடனுதவிகளை வழங்கினார். அப்போது அவர் கூறுகையில், கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்காக, ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக, மகளிர் சுய உதவி குழுக்களுக்காக, மாற்றுத்திறனாளிகளுக்காக பயன்படக்கூடிய ஒரு துறையாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவிலேயே திருவள்ளூர் மாவட்டத்தில் முதன்முதலாக இந்த கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த கூட்டுறவுத்துறை விரிவடைந்துள்ளது. அதற்கு அடித்தளம் எடுத்துக் கொடுத்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள். 2006ஆம் ஆண்டில் கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் விவசாயிகளின் கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்படும் என்று கூறி 7000 கோடி ரூபாயை ரத்து செய்ததன் காரணமாகவே இன்றைக்கு இந்த கூட்டுறவுத்துறை உயர்ந்துள்ளது என்றார். தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் மூலம் 6850 பயனாளிகளுக்கு பயிர்க்கடன், சுய உதவிக்குழு கடன், கறவை மாட்டுக்கடன், நாம்கோ கடன், டாப்செட்கோ கடன், மாற்றுத்திறனாளிகள் கடன், சிறுவணிக கடன், வீட்டு வசதி கடன், மகளிர் தொழிற்கடன் என 51,31,00,000 ரூபாய் மதிப்பில் அமைச்சர் வழங்கினார்கள். கூட்டுறவு வார விழாவில் நடைபெற்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. தொடக்க காலத்தில் இந்த கூட்டுறவுத்துறை இந்தியாவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த முதலாக இந்த கூட்டுறவு சங்கம் தொடங்கப்பட்டது. அதன் முன்பு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலங்களில் இந்த கூட்டுறவுத்துறை வெளிப்படுத்தினால் இதற்கு அடித்தளம் எடுத்துக் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு இந்த விவசாயிகள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு இப்படி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நேரடியாக அந்த விளையாட்டுகளிலேயே அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாய கடனை 7000 கோடி ரூபாயை முதல் கையெழுத்திட்டு விவசாயிகளை பாதுகாத்தவர் முத்தமிழ் கலைஞர். 7000 கோடியை 5 ஆண்டுகள், ஆண்டுக்கு 1500 கோடி என்று அரசின் கல்யாணத்திலிருந்து கூட்டுறவுத்துறைக்கு செலுத்தி கூட்டுறவுத்துறை திட்டமிட்டார் தலைவர் கலைஞர். அதை தொடங்கி அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த கடன் ஏன் விவசாயிகள் வாங்கிய கடன் திருப்பி கட்ட முடியவில்லை என்ற நிலையை உணர்ந்து நிறைய பேர் நகை வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க. விவசாயத்துல நாம நஷ்டம் அடைந்தா அதை மீட்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு ஒரு திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கினார். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் யோசித்து பார்க்காத அந்த திட்டம் நான் குறித்த காலத்தில் அந்த கடனை திருப்பி செலுத்தினார். வட்டி இல்லாமல் கடன் வழங்கிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் முத்தமிழ் கலைஞர். முத்தமிழ் கலைஞர் 1989 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அன்றைக்கு 13 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார். இன்றைக்கு 26 லட்சம் விவசாயிகள் இலவச மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். நம்ம முதலமைச்சர் இந்த 4 ஆண்டு காலத்தில் 1,70,000 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் 1,00,000 மெட்ரிக் டன் மேலாக உணவு தானியம் உற்பத்தி செய்யப்படுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். நான் மகிழ்ச்சியோடு இலக்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எவ்வளவு கடன் இலக்காக வழங்குவதற்காக இலக்காக வைத்திருக்கிறார்கள். 1,00,000 கோடி, 1,00,000 கோடியை கடனாக வழங்குவதற்கு இலக்காக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரைக்கும் இந்த ஆண்டு 1 நாள் முதல் இதுவரைக்கும் 671 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இது சாதனை. இதன் மூலமாக 1,01,880 பொதுமக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான்
மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். கடந்த ஆண்டு மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 30,000 கோடி கடன் வழங்கி சாதித்தவர் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மாண்புமிகு பழனிசாமி அவர்கள். இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் 31/10/2025 வரை 816 மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 80 கோடி ரூபாய் அவர்களுக்கு கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்குகின்ற கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்குகின்ற மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு. தொடர்ந்து 8 ஆண்டுகளாக கூட்டுறவுத்துறை இந்த இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் கூட்டுறவுத்துறை முதலிடத்தில் இருக்கிறது என்பதை தன்னகத்திலே வைத்துக் கொண்டு ஒரு தாயமானவராக அந்த மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு தேவையான விலையில்லா அனுமதி கூட்டுறவு உட்பட அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அதே மாதிரி அவர்களுக்கான உதவித்தொகை, இப்படி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி அந்த மாற்றுத்திறனாளிகளை மீட்டெடுத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழியில் இங்கே இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் விண்ணப்பித்த உடனேயே பரிசீலித்து உடனடியாக அவர்களுக்கு கடன் வழங்குவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என உங்களை நான் அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நமது மாவட்டத்தில் 31 நபர்களுக்கு 17,57,000 கடனாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த கூட்டுறவு நாள் கிட்டத்தட்ட 6,850 உறுப்பினர்களுக்கு 51,31,00,000 ரூபாய் இன்றைய தினம் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டுறவு பாராட்டு விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு, அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு பயன்படுகிற வகையில் அமைந்திருக்கிறது என்று சொல்லி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.